ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நான் கொடுத்திருந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்குறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தரேன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி அதனால உங்களோட ஃபேஸுக்கு வந்திருக்க டேமேஜ் ஆகியிருக்க உங்க ஃபேஸ எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது? அந்த ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்றதுல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்க போறோம்? அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா ரொம்பவே கெமிக்கல் யூஸ் பண்ணப்பட்டிருக்க ஒரு க்ரீமை யூஸ் பண்ணா, அதாவது ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்றதுனால, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நம்ம கொஞ்சம் சுருக்கமா என்னென்ன பிரச்சனைகள்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு 1 வருஷமோ, ஒரு 6 மாசமோ அல்லது 2, 3 வருஷமோ நீங்க ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணினா, அத தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது, யூஸ் பண்ற டைம்ல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. பட் அத நம்ம நிறுத்தும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம அந்த க்ரீம ஃபுல்லா நிறுத்தும்போது, நம்ம முகத்துக்கு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பயங்கரமா அ டேமேஜ் ஆகும். பல பிரச்சனைகள வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதுல முக்கியமான விஷயம் பிம்பிள்ஸ் வாரது, பிக்மெண்டேஷன்ஸ் வாரது, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஆன்டி ஏஜிங், டிஸ்கலரேஷன் இப்படி நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இவ்வளோ பிரச்சனையுமே நம்ம வந்து ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி முடிச்சதுமே, ஒண்ணொண்ணா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பையா இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் வந்துருங்கிற பயத்தினாலேயே தான் நம்ம என்ன செய்றது? ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி பழகிட்டா, அத ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் ஒரு கட்டத்துல நம்ம அத நிறுத்தணுங்கிற முடிவெடுக்கும்போது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இத நம்ப எப்படி நிறுத்துறது? ஸ்டாப் பண்றது? இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னோட வீடியோவ பார்க்குற பெரும்பாலானவங்க வந்து ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணனால, வந்திருக்க அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக தான் நீங்க இப்ப இந்த வீடியோவ பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அ க்ரீம் யூஸ் பண்ணி வர்ற பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிய வரணும்னா, உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பா வேணும். அது என்னன்னு சொன்னா, பொறுமை வேணும். கண்டிப்பா உங்களுக்கு பொறுமை இருக்குமா இருந்தா தான், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வரலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வந்துருவேன். இதுலருந்து வெளியில வரது மட்டும் இல்லாம, பழைய மாதிரியே உங்களோட ஃபேஸ, உங்க ஸ்கின்ன உங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். இன்னொரு 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு மன உறுதி இருக்கணும். திரும்ப எந்த ஒரு காரணத்த கொண்டும் கெமிக்கல் க்ரீமோ, ப்ளீச்சிங் க்ரீமோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் வருது, ஒரு வெட்டிங் வருது, முக்கியமான இடத்துக்கு போகணும், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நெறைய இருக்கு. அதுக்காக நான் வந்து திரும்பியும் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு மனநிலைமை மட்டும் உங்களுக்கு திரும்ப வந்துரவே கூடாது. எந்த காரணத்த கொண்டும் திரும்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிற மன உறுதியோட தான் நீங்க இப்போ உங்களோட ஸ்கின்ன பழைய மாரி செஞ்சிருக்க போறீங்க. சாதாரணமா இப்ப ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணி டேமேஜ் ஆன ஸ்கின்லயே ரொம்ப டேமேஜ் ஆன ஸ்கின்னும் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய பிம்பிள்ஸ், ட்ரை ஸ்கின், அல்லது ஆன்டி ஏஜிங், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரொம்ப பயங்கரமா வந்திருக்குன்னு சொன்னா, அவங்களுக்கு உண்மையாவே சரியான தீர்வு என்னன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட் டாக்டர வந்து கன்சல்ட் பண்றது தான். ரொம்பவுமே டேமேஜ் ஆகியிருக்குன்னா, உங்க ஃபேஸோ, உங்க ஸ்கின்னோ டேமேஜ் ஆகியிருக்குன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட் டாக்டர கன்சல்ட் பண்ணி, அவர் உங்களுக்கு குடுக்குற அட்வைஸ பொறுத்து, அத நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட ஸ்கின்ன வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துரலாம். அது மட்டும் இல்லாம சாதாரணமா ஒரு சிம்பிளா 1, 2 பிம்பிள்ஸ் வந்திருக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சாதாரணமான பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து நான் சொல்ற இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க ஸ்கின்ன வந்து மெயின்டெயின் பண்ணி நல்லபடியா பழைய மாதிரி திரும்ப கொண்டு வரலாம். முதலாவதா நீங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, டே க்ரீமா இருந்தாலும் சரி, நைட் க்ரீமா இருந்தாலும் சரி, பாடி லோஷனா இருந்தாலும் சரி, அல்லது சீரம் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, எது நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அது எல்லாத்தையும் ஃபுல்லா நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க. அது அத்தனையுமே நீங்க இன்னையிலிருந்து நீங்க நிப்பாட்ட போறீங்க. இனி அத யூஸ் பண்றது இல்ல. இது எல்லாத்தையும் முழுமையா நிப்பாட்டிட்டு தான், நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இப்ப போக போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வெளியில என்ன செய்றோமோ, அதே மாதிரி நம்ம இன்டேக் உள்ள என்ன எடுத்துக்கிறோமோ, அதுவும் ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இந்த ஸ்கின்ன வந்து சரியான முறையில பராமரிக்கிறதுக்கு. அ என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டா நான் சொல்லுவேன், நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 டூ 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். நீங்க அப்படி குடிக்கும்போது தான் ஏற்கனவே நம்ம உடம்புல கெமிக்கல் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்றனால, அந்த கெமிக்கல் நம்ம ரத்தத்தில கலந்திருந்தா கூட, அத வந்து மெதுவா நம்ம வெளியேற்றத்துக்கு செய்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா 3 டூ
4 லிட்டர் தண்ணி டெய்லி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிவல் சொல்லுவோம். நம்ம வந்து பொதுவாக க்ரோசரி கடையிலையும் சரி, ஆயுர்வேத கடைகள்லையுமே சரி நம்மளுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வாங்கக்கூடிய வெனிவல். அந்த வெனிவல் கட்டை வந்து கொண்டு வந்து வீட்டில் ஒரு வீக்கில் 2 நாள் நீங்கள் அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து ஒரு கிளாஸ் படி கிழமையில 2 நாள் குடிச்சிங்கன்னா கூட அதுவும் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த விஷத்தன்மை கலந்துருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்க அந்த ஒயிட்டிங் ஏஜென்ட்டோட அல்லது ப்ளீச்சிங்கோட அந்த பவரை வந்து நம்ம உடம்பு உள்ள இருந்து வெளியில் அனுப்புறதுக்கு அதுவும் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம உணவுலையும் நம்ம உணவு பழக்கத்திலையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாக ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஃபேமஸானது ஏபிசி ஜூஸ். அந்த ஏபிசி ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி எடுப்பீங்களா இருந்தால் உங்கள் ஸ்கின் கலர்லையும் சரி, உங்கள் ஸ்கின் பிரச்சனையிலேருந்தும் சரி, நீங்கள் அதிலிருந்து மீள வாரத்துக்கு அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏபிசி ஜூஸ் மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறையவே இருக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கிறங்க. நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் இல்லை, கியூகம்பர், வாட்டர்மெலன் இந்த ஜூஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் ஸ்கின் கலரை வந்து இன்னும் நீங்கள் க்ளோவாகிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து இப்போ ரொம்பவே டேமேஜ் ஆகி இருக்கிறனால ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்பவே இப்போ ஏற்கனவே நம்ம அந்த யூஸ் பண்ணுன அந்த கெமிக்கலோட பவர்னால நம்ம ஸ்கின் இப்போ என்ன ஆகிருக்குன்னு சொன்னால் ரொம்பவே மெலிதாகிரும். அந்த மெலிதாகி இருக்கிறனால அதுக்கு மேலும் மேலும் நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணுறோங்கிற பேரில் நிறைய க்ரீம் ஐட்டம் அல்லது சீரம் ஐட்டம் எதுவுமே போடாமல் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவே நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிட்டு வந்தோம்னாவே அது சரியாகிடும். ஸோ எலோவேரா ஜெல், ஹனி அந்த மாதிரியான ரெமடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். எலோவேரா ஜெல் வந்து கடையிலேயே ரொம்ப ஈஸியாக இப்போ ஷாப்கள்லேயே நம்மளுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் அதையும் விட பெட்டர் என்னன்னு சொன்னால் எலோவேரா ஜெல்லையும் ஹனியையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கிரைண்டர் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்கள் ஃபேஸுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணுங்கள். இதையே நீங்கள் டெய்லி அல்லது ட்வைஸ் அ வீக் கூட செய்யலாம், அல்லது டெய்லி உங்களுக்கு முடியுமா இருந்தால் டெய்லியும் செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காண முடியும். இது ரொம்ப ஈஸியும் கூட, அதே நேரம் உங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாக இது வேலையும் செய்யும். முக்கியமாக நம்மளோட இந்த டேமேஜ் ஸ்கின்னை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கின் ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கின் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களோட ஸ்கின்னை வந்து ஈஸியாக நம்ம வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கின் ரொட்டீனை வந்து மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியாக உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் அது கூட உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னை வந்து பழைய மாதிரி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இப்போ சாதாரணமாக பிம்பிள் வந்துட்டு இருந்தா ரொம்ப பெரிய பெரிய அளவில் இல்லாமல் சாதாரணமாக 1-2 பிம்பிள் வந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிம்பிளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து நானும் யூஸ் பண்ணேன். எனக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கெரட்டான் க்ரீம் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு. அந்த டைமில் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன். இந்த க்ரீம் வந்து பென்சாயில் பெராக்சைட் ஜெல் 2.5. இதில் வந்து 5% இருக்குது, 2.5% இருக்குது. சாதாரணமாக பிம்பிள் 1-2 வந்துட்டு இருக்கும்போது 2.5% வந்து தாராளமாக போதும். 5% வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இதுவும் நம்ம டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டாக்டர் அட்வைஸோடு தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணணும். சாதாரணமாக ஃபார்மசியில் இதை வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். ப்ரைஸ் கூட 1500 கணக்கு தான் வந்துச்சு. நம்ம வாங்கக்கூடியதாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரோட அட்வைஸோடு இதை யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி அதோட எக்னி சோப் ஃபார்மசிலலாம் இருக்குது. அந்த ஃபார்மசியில் இருக்க அந்த சோப்பையும் இந்த ஜெல்லையும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பிம்பிள்ஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜெல்லை வந்து ஃபுல் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிடவே கூடாது. இது வந்து ஒரு சின்ன அளவு நம்ம கையில் எடுத்து பிம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்கள்ல டாட் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதுவே காலப்போக்கில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது அதே மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் பிம்பிளில் வச்சுட்டு வரும்போது அந்த பிம்பிளோட சைஸ் குறைஞ்சு குறைஞ்சு அது அப்படியே இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை பார்க்கலாம். இதை எப்படியுமே வேலை செய்கிறதுக்கு 1 to 2 வீக் ஆகும். நம்ம இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஆனால் ஃபுல் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பெச் டெஸ்ட் ஒன்று பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து உங்களோட காது பின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரிப்போ அல்லது ஒரு ரேஷோ ஏதோ டிஃப்ரெண்ட்டான எந்த ஒரு விஷயமும் இல்லை, நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிம்பிளுக்கு இதை யூஸ் பண்ணலாம்.
நாங்க யூஸ் பண்ணாலும் கூட நீங்க வந்து டாக்டர் அட்வைஸோட யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷும், கிளென்சரும் ரொம்ப ஜென்டிலா இருக்குதான்னு சொல்லி அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறங்க. நீங்க யூஸ் பண்ற கிளென்சர் வந்து ரொம்ப மைல்டா இருக்கணும். மைல்டா, ஜென்டிலா இருக்கணும். நான் ஒரு ஜென்டில் கிளென்சர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இருந்தா, CeraVe பிராண்ட்லயும், Cetaphil பிராண்ட்லயும் இருக்கிற அந்த கிளென்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒர்க்ஃபுல்லா வேலை செய்யும். ஸோ அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில தான் இருக்கும். பிரைஸ் ஹை ரேஞ்சில இருந்தாலும் செராவியும், செட்டாஃபில் இது 2லயுமே உள்ள கிளென்சர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் பிம்பிள்ஸுக்கு. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிம்பிள்ஸுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஜெல் மத்தது சோப் அது 2யும் யூஸ் பண்ற மாதிரியே, நீங்க இன்னொன்னு யூஸ் பண்ணலாம் என்னன்னு சொன்னா, நைசினமைட் சீரம் இருக்குது. அந்த ஆர்டினரி பிராண்ட்ல வர நைசினமைட் சீரம் வந்து ரொம்பவே ஒர்க் ஆகுது. இப்போ பெரும்பாலும் டெமேஜ் ஸ்கின்னுக்கும், பிம்பிள் ஸ்கின்னுக்கும், அதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக அது ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் நயசினமைட் சீரம் எடுக்க முடியுமா இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு நீங்கள் நல்லாவே கொண்டு வரலாம். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பொறுமையாக உங்களோட நம்பிக்கையோட, மன உறுதியோட நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால், கண்டிப்பாக உங்கள் டெமேஜ் ஸ்கின்னை நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கின்னை செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, முன்னே இருந்ததை விட ஒரு ஸ்டெப் நல்லாவே உங்கள் ஸ்கின்னை நீங்கள் கொண்டு வரலாம். பட் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக கொடுத்தே ஆகணும். உங்களோட ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகி இருக்கும்போது, நீங்கள் சடனாக இப்போ வந்து ப்ளீச்சிங் க்ரீமை நிப்பாட்டினதுனால உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் முகம் நல்லா அழகாக ஒயிட்டனிங்காக ரொம்ப க்ளோவாக இருந்திருப்பீங்க. பட் அந்த நிப்பாட்டின பிறகு உங்களோட ஃபேஸ் வந்து இப்போ ரொம்ப டல்லாக இருக்கும். பிம்பிள்ஸு, கிராக்ஸு, ட்ரை ஸ்கின் அப்படி நிறைய பிரச்சனைகளோட உங்கள் ஸ்கின் இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உங்கள் ஃபேஸ் இப்படி இருக்குது, உங்கள் ஸ்கின் இப்படி இருக்குது, எப்படி இப்படி மாறிட்டீங்க அப்படி. மற்றவங்க நிறைய நம்மளுக்கு முகத்தை பார்த்து சொல்லும் போதே நம்ம மனசளவில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். நம்ம மனசளவில் நம்ம பாதிக்கப்படுவோம். இன்னும் கொஞ்சம் அது டிப்ரெஷன் லெவலுக்கு போகும். ஸோ நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு தான் இப்போ நம்ம அதை நிப்பாட்ட போகிறோம். இந்த மாதிரி மற்றவங்க நம்ம பேசும்போது அதையெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என்னோட ஸ்கின்னை நான் பழைய மாதிரி என்னோட ஸ்கின்னை நல்லபடியாக நான் ரெக்கவர் பண்ணி எடுப்பேன். இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நீங்கள் வந்து நான் சொன்ன எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஸ்கின்னை நல்லபடியாக செஞ்சு எடுக்கலாம். ஒரு ஸ்டெப் நல்லாவே கொண்டு வரலாங்கிற நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட ஸ்கின் டேமேஜ் எல்லாமே ரெக்கவர் பண்ண பிறகு, அந்த பிரச்சனைகள்லாம் போன பிறகு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி நேச்சுரலாக க்ளோவிங்காக பிரைட்னிங்காக வச்சுருக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். நீங்களும் மறக்காமல் கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.